நம் தேவன் நம் குரலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த இரவுல கூட என் தேவனே இயேசுவை நம்ம கூப்பிட போது கர்த்தராகிய தேவன் அந்த குரலை கேட்டு நமக்கு உடனே பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். என்னோட சிறிய பாடலை கரங்களை தட்டி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாய் பாடுவோமாக. Hallelujah, we praise you Jesus. அவரை உயர்த்த ஆரம்பிப்போம். We praise you Father. Thank you Jesus. சந்தோஷமாக சிந்தனோடு yes Father, we worship you Father. கலங்கி தவிக்கு போது அல்ல. காரணம் கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயமாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு துருகமாய் இருக்கிறார். Thank you Holy Spirit, thank you Jesus.
Jesus. Kalian tidak boleh bahwa
ஒவ்வொருவரும் செய்வதற்கும் ஆண்டவர் அப்பா பிள்ளைகளை தொட்டை குரலை கேட்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை துதிப்பை அழைக்கிற ஆண்டவர் இவர்களிடத்திலே வாழ்நாளுமே கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர் நாங்கள் சீரமையும் எளிமையும் மாணவன் இருந்த போதும் ஆண்டவரே எங்களுக்கு எப்பெல்லாம் தேவை வருவோம்பா அப்பெல்லாம் இறங்கி வந்து சகாயம் செய்கிற ஆண்டவர் மட்டும்தானப்பா அவையானவரே உங்கள் பிரசனம் வேண்மை நீங்கள் உண்மையுள்ள ஆண்டவர் நீங்கள் விட்டு விலக மாட்டீங்க கை விடவ மாட்டீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே லைஃப்ல பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா அடியாண்ட தொண்டை குரலை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உங்கள் தனாதி தரம் தனாதி சேகம் அப்பா ஆண்டி பரத்தரம் ஈட்ட பரட்டம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படட்டாப்பா எங்கெல்லாம் காயமாக இருக்கிறோம் அங்கெல்லாம் சுகம் இருக்கிற வல்லமை தொடப்படட்டம் ஆண்டவரே நீ உண்மையுள்ள ஆண்டவர் நீ உண்மையுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை உயர்த்தி மனாதி தேவன் மரக்கலமாயிருக்கிற ஆண்டவரை கனப்படுத்துகிற நேரம் இந்த நேரம் தேமான வாக்கு செய்திடலாம் உருவாக்கப்பட்ட காரியங்களே வல்லமை நிறைந்த வார்த்தையினாலே தாங்குகிறீர்களா அப்பா உலகத்தை தாங்க வார்த்தை மட்டுமில்லாமல் உங்க வார்த்தை இருதயமும் தாங்க வார்த்தைகளா அதே வார்த்தை பேசப்படட்டும் அதே வாயில் உச்சரிக்கப்படட்டும் உதிரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற சுபிக்கிற நல்ல தூய பிதாவே ஆமென் 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 praise the Lord praise the Lord we like to welcome you in this now this time like us உங்க அனைவரும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். I believe there's no distance to the presence of the living God. நான் விசுவாசிக்கிறேன் பிரசன்னத்துக்கு எந்த ஒரு எல்லை இல்லை என்று. The book of Hebrews chapter 1 verse 3-6. எபிரேயர் 3:3 சொன்னவனமாக everything is been held by the upholding by the power word of God. எல்லாம் கர்த்தருடைய வல்லமை வார்த்தையினாலே அது உருவாக இருக்கிறது. Every creation been created by God in the uphold by the power of the word of God. எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டது என்று சொன்னார். I believe the same word that is given to us. நாம் விசுவாசிக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட இதே வார்த்தையானது. The same word, the powerful word that is given to me in the spirit. கர்த்தருடைய ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட அதே வல்லமையுள்ள வார்த்தையானது. The Holy is very more. இந்த நாட்களை உங்களை பலப்படுத்துவார். The Holy is very more. உங்களை தூக்கி சுமக்கும் என்று. The strength is very more. இந்த நாளிலே உங்களை பலப்படுத்துவார். The revival is very more. இந்த நாளிலே உங்களை உயிர்ப்பிக்கும் என்று. The revival is very more. இந்த நாளிலே உங்களை விடுவிக்கும் என்று. Such a powerful word. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை has given to us. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Received by the Spirit of God. கர்த்தருடைய ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் போது let's go to the word of God. நேரத்தை தாமதிக்காதபடி இதே வார்த்தைகளை காண செல்வோம். The scripture that you and I have been holding all the time of our life. நீங்கள் நாங்கள் ஒவ்வொரு வாழ்நாள் முழுவதும் நாம் பிடித்திருக்கிற அதே வேதத்துக்கு Let's take the Bible that is given to us. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். And knowing that God will speak to the word that we are holding. நம்ம பிடித்திருக்கிற இந்த கரங்கள் இருக்கிற இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தருடைய பேசுவார் நம்ம அறிந்து. Let's go to the book of Isaiah. ஐசாயாவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். book of Isaiah. ஐசாயா A prophet Isaiah. ஐசாயா தீர்க்கதரிசியா எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. The son of Amos. ஆமோசின் புத்திரர் என்ற ஐசாயா என்ற ஒரு புத்தகமாக The இருக்கிறது. son to a strength. அவர் ஒரு பலப்படுத்துகிற ஒரு குமாரன். Amos means strength. ஆமோஸ் என்று சொன்னால் பலப்படுத்துகிறவர். The son of the strength. பலத்தின் குமாரன் என்று. The book of Isaiah chapter 41. ஐசாயா 41ஆம் அதிகாரம். The book of Isaiah chapter 41. 41ஆம் அதிகாரம். The book of Isaiah 41. ஐசாயா 41ஆம் அதிகாரம். And verse
14. 14ஆம் வசனத்தை வாசிப்போம். As let's read the word of English, I like to read this English இந்த first. வார்த்தையை ஆங்கிலத்தில் வாசிக்க இருக்கிறேன். It goes like, fear not, you, O firm of Jacob, you, men of Israel, I will help you, says the Lord your Redeemer, the Holy One of Israel. வாசிப்போமாக ஐசாயா 41:14. யாக்கோபே பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். Hallelujah. 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 ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள ஆண்டவர். The God worships the true God. அவர் சூழ்நிலை பாத்தியம் பெரியவர். God is a God who sees those who sin. ஒவ்வொரு பிள்ளைகள் கண்ணியம் ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர். The God is a God who searches everything. அவர் எங்கே பார்ப்பது அதிசயம் செய்கிற ஆண்டவர். The God is God who does the uncomfortable. உங்களை அறிகிற ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக செய்கிற ஆண்டவர். The God who does everything in you. பிள்ளைகளே, Your children, தேவ சபையே, your church, அக்கிலித்து போகிறாயா? are you suffering in worry? இதயம் தவித்து போகிறாயா? Are you in agony? தேவ வார்த்தை சொல்லுகிறது. What does God say? யாக்கோபு என்னும் பூச்சியே, You hope of Jacob, இஸ்ரவேல் சிறு கூட்டமே, the children of Israel. நம் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிற வார்த்தை. Our word of God says, தாயின் கருவிலே சிருஷ்டிக்கிற தேவன் வார்த்தை. the word that God gave came by தாயின் கருவிலே பேர் சொல்லி தாழ்கிற ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. the word that God forms from the mother's womb. யாக்கோபே, Jacob, பயப்படாதே. do not fear. இஸ்ரவேலே, Israel, பயப்படாதே. do not fear. பயப்படாதே. Fear. நான் உனக்கு துணையா இருப்பேன். I will be your help. நான் உனக்கு துணை செய்வேன். I will help you. நான் உனக்கு துணை செய்வேன். I will help you. சபையே, Church, கிறிஸ்து இயேசு சொல்லுகிற வார்த்தை. the word that happiness சூழ்நிலை பார்க்கிறவன், and don't look at உன்னை situation. கண்ணீரை பார்க்கிறவன், The God that you're உன் worried. வியாகுலை பார்க்கிறவன், Envy. உன் நோயை பார்க்கிறவன், The sickness. உன் போராட்டம் பார்க்கிறவன். The suffering. நாம் ஆராதிக்கிற தேவன், God we அவர் worship. பெரிய ஆண்டவர், The great God. அவர் உண்மையுள்ள ஆண்டவர். True God. அவர் சொல்லுகிறார், He says, அவர் உரைக்கிறார், He speaks. பயப்படாதே. Don't fear. நான் உனக்கு துணையாக I இருப்பேன். will help you. உன் கஷ்டத்திலே இருப்பேன். I will be your leader. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். I will lead you. கைவிட மாட்டேன். இஸ்ரவேலின் தேவன், அவர் தூங்குவதுமில்லை, அவர் வருவதுமில்லை. கலங்காதே, திகையாதே, அக்கினிக்கு போகாதே. அவர் உண்மையுள்ள ஆண்டவர். அவர் கண்ணத்தை பார்க்கிற ஆண்டவர். அவரை பார்க்கிற ஆண்டவர். அவரை பார்க்கிற ஆண்டவர். உனக்காக எழுதுகிற ஆண்டவர். உனக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தர் உன்னை துணை செய்வார். கர்த்தர் உன்னை துணையாக இருப்பார். கர்த்தர் உன்னை சகாயம் செய்வார். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை மிக உறுதியான வார்த்தை. கிறிஸ்து இயேசு சொல்லுகிற வார்த்தை. சபையே, என் ரத்தத்தினால் மீட்ட சபையே, என் ரத்தத்தினால் சம்பாதித்த சபையே, கலங்கி போவாதே, அக்கிரித்து போவாதே, மனம் சோர்ந்து போவாதே, கண்ணீருக்கு சோர்ந்து போவாதே. கர்த்தரே சொல்லுகிறார், நம் ஆண்டவரே சொல்லுகிறார், இயேசுவே சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாக இருப்பேன். நான் உனக்கு துணையாக இருப்பேன். தேவ பிள்ளைகளே, சபையே, சூழலை பார்க்கிய That's the situation. பிரியமானவர்களே, கலந்து போனார். Even though we are going through a great அவர் wilderness, கண்நோக்கி பார்க்கிறார். the God is a God who sees us. உபாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, And which one he says, உன் பிரியமானவர்களை நான் அறிந்தேன். I understood your great wilderness, உன் பிரியமானவர்களை நான் அறிந்தேன். and I saw your great நீ wilderness, கடந்து போன பாதையை நான் அறிகிறேன். and I knew the paths that you're தேவனே, ஏன் என்னை கைவிட்டு அறிகிறாயா? When the Lord will you forsake me, யாராவது சொன்னானே சொல்கிறாயா? and you say that everything is not தேவனே, ஏன் இந்த சூழ்நிலை சொல்கிறாயா? asking God, why is this situation? கர்த்தர் கூக்குரலை கேட்டார். God heard your tears. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார். God heard your prayer. கர்த்தர் உன் கண்ணீர் குரலை கேட்டார். The Lord
அனுப்பினார். all that He has given me. பெற்ற வார்த்தையான இது. It is the word I have அதான் நான் received. சொல்லுகிறேன். That is what I speak to you. கடந்து போவார். Do not worry. இந்த நாள் தோற்றம். Today இந்த onwards, நாள் தொடங்கி. from today onwards, கர்த்தரே, the Lord ஒரு Himself துணையாக will இருப்பார். be well. கர்த்தரே, The Lord Himself பக்கத்திலே இருப்பார். will be in your midst. கர்த்தரே, The Lord Himself வல்லமையை விளங்க செய்ய will போறார். reveal His power to you. பிள்ளைகள் மற்றும் For those who believe, அவர்களை தட்டி clap your hands. அர்ப்பணிப்போம். சந்தோஷமா சந்தோஷமா கர்த்தரே, துதிக்க ஆரம்பிப்போம். துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். துதிப்போம். சாத்தானை வெல்லுவோம். துதிப்போம். எதிரியான சாத்தானை முறியடிப்போம். ஹalleluya. ஹalleluya. Hallelujah. தேவன் வார்த்தை. The word of God. தேவன் உயிர் சொல்ல தேவன். The God is not a God of lie. அவன் புத்திரவன். He is not a son of man to change his அவர் mind. சொன்னால் செய்யாமல் இருப்பாரோ? He is speaking, you will definitely reveal. நிச்சயமாக செய்வார். Surely the Lord will fulfill it. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தையை நான் கொடுக்கிறது. And I would like to give the word that God has given for the children of God. தேவ பிள்ளைகளே, The children of God. இதற்கு சரி காதுடன் கேளுங்கள். Listen to the circumcised here. ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர். Our God is a true God. பேதுரு 4 அதிகாரம் 10 வசனம். First Peter 4:19 says, அவர் உண்மையுள்ள சிருஷ்டிகர். He is a true creator. அவர் நம்ம உருவாக்கினார் யோசுவா. Joshua is the one who created அவர் us. நம்ம உருவாக்கினாரா? He is the one who created us. அவர் ஏன் நம்ம துவங்கினாரோ? He is the one who அவர் created குறித்த கிருபையால் முடிக்க செய்வார். us. And He will revive us. ஓட்டத்தை குறைந்த ஆண்டவர் God begin the அந்த race. ஓட்டத்தை கிருபையால் முடிக்க செய்வார். And give us the grace to அந்த complete it. கிருபையை குறித்த ஆண்டவர் God who created us to work in us. தனக்கு முடிக்க செய்வார். He will definitely complete it. கம்பிடத்தோடு அளக்க செய்வார். He will definitely finish it. தண்ணியோடு விளைக்கிறாரோ God who saw it இந்த நாள் தொடங்கி today onwards. கம்பிடத்தோடு And rejoice in கிறிஸ்து இயேசுவோடு கம்பிடத்தோடு With Jesus rejoice. நீ அளக்கதான் போகிறாய். For the storm. நீ அளக்கதான் போகிறாய். ஓ வானங்கள் திறக்கிறதை பார்க்கிறேன். This is at the realm. கர்த்தர் துணையாக நிற்கிறதை பார்க்கிறேன். This is God is அவர் பிரசனம் கடந்து வருகிறதை பார்க்கிறேன். in the presence of God. தேவ பிள்ளைகளே, Children of God. தேவ பிள்ளைகளே, எனக்கு கலங்கள் பருவ நேராக உயிர்த்தாரமைங்க. 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 கர்த்தர் சொல்கிறார், நான் ஒரு கண்ணியை கண்டேன். நான் ஒரு கண்ணியை கண்டேன். நீ மறைந்து போகமாட்டாய். உன் நீளம் மாய்ந்து போகாது. உன் சுயம் மாய்ந்து போகாது. கர்த்தரே, உனக்கு துணையாக இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. ஹalleluya. நித்திய உண்மையான வார்த்தை. யாக்கோபே என்ற சிறு கூட்டமே, யாக்கோபே என்ற பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய ஒரு மீட்பர் And the Holy One, your Redeemer, உரைக்கிறார். and He speaks, அவர் சொல்லுகிறார். He speaks and அவர் says, பேசுகிறார். He speaks and அவர் says, இந்த வார்த்தையை கொடுக்கிறார். and giving you the word of நான் assurance, உனக்கு துணையாக இருப்பேன். I'll be your help. தேவ பிள்ளைகளே, Dear children of God, இந்த நாள் தொடங்கி from today இந்த onwards, வினாடி from தொடங்கி this moment onwards, கிறிஸ்து இயேசுவே Christ Jesus நம்முடைய சகாயராக இருப்பார். will be our help. கிறிஸ்து இயேசுவே Christ Jesus நமக்கு பலனாக இருப்பார். will be our strength. கிறிஸ்து இயேசுவே Christ Jesus உதவி செய்வார். and He will be our helper. மனுஷன் உதவி பெரிதா, And all the help of man is ஆனால் vain, தேவனுடைய உதவியோ but the help of God பெரிய காரியம். and great to thee, எண்ணில் பார்க்காத அதிசயம், unimaginable things, எண்ணில் சொல்லாத அதிசயங்கள் and the things that cannot be said. செய்கிற ஆண்டவர் The God does. அவருக்கு துணையாக இருப்பார். He will be your help. ஹalleluya. Hallelujah. தேவ வார்த்தை மிக அழகாக எழுதப்பட்டது. And when God is written beautifully, எஸ்ராயேல் சொல்லப்பட்ட ஒரு பக்தன், there is a man of God called Ezra. எஸ்ராயேல் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, There is a prophet called Ezra. அவர் சொல்கிறார், And he says, அருமையாக எழுதுகிறார், and he writes in such a way, தேவ பிள்ளைகளே, dear children of God, தேவ பிள்ளைகளே, dear children of God, யாக்கோபு என்ற பூச்சியே, you little worm of Jacob, பயப்படாதே. do not worry.
points. நான் இப்படியாக கொஞ்சம் சொல்லி காமிக்கிறேன். I would like to speak in such a way. இப்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன். I would like to say a few things. ஏன் இந்த வார்த்தை? Why this word? யாக்கோப்பு என்னும் பூச்சியை ஏற்படுகிறது. Why is it written as you little worm of Jacob? யாக்கோப்பு என்னை கூட்டமே சொல்கிறான். God has said the group of Jacob. யாக்கோப்பு என்னை என் பிள்ளைகளை சொல்கிறான். God has said my child Jacob. யாக்கோப்பே சொல்கிறான். Oh, God will just say Jacob. நாம் ஏன் இந்த வார்த்தை? But yet why God said யாக்கோப்பு என்னும் பூச்சியை you little worm Jacob? கவனித்து கேளு. Listen very carefully. சபையே நல்லா கவனித்து கேளு. Listen very carefully. இது தேவ ரகசியம் அடங்கியது. There is an hidden secret here. There is great revelation in this place. இது ஒரு வெளிப்பாடு There இருக்கிறது. is great meaning in this place. இது ஒரு அர்த்தங்கள் இருக்கிறது. ஏன் யாக்கோப்பு என்னும் பூச்சி ஏற்படுகிறான்? Why is it written as Jacob, worm of Jacob? யோபு என்னும் பக்தன் எழுதுகிறான். And Job says, இயேசு 5ஆம் அதிகாரம் chapter 2, 6ஆம் வசனம் சொல்கிறது. verse 6 says, புழுவாய் இருக்கிற மனிதனும் and the great man, பூச்சியாய் இருக்கிற மனிதனும் and the man as a worm. நான் இருக்கிறேன். I am a man as a worm. அது மட்டுமில்லாமல் And not only that, சங்கீதம் 22 Psalm 22, 6ஆம் வசனம் சொல்கிறது. verse 6 says, நானோ ஒரு புழுவுடே. I am a worm. நான் மனுஷன் அல்ல. I'm not a man, நானோ ஒரு புழு. but I am a worm. மனுஷனாய் நிந்திக்கப்பட்டவன். I have been set by man. அதனால் அவன் அவமதிக்கப்பட்டவன். I have been rejected by man. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். I'm living in such a situation. அப்படி என்றால் That means, தேவ வார்த்தை என்ன சுற்றி காமிக்கிறீர்களால் what is the word of God நல்ல says? சேர பிள்ளைகளே, Listen very carefully, ஏன் children. கர்த்தருடைய பூச்சி ஏற்பாடு You know சொல்கிறார்கள்? why God is calling you as a worm? பூச்சி என்று சொன்னால் When you speak about worm, மனிதனால் நிந்திக்கப்பட்டவன், it's something that has been rejected by man, அதனால் அவமதிக்கப்பட்டவன், something that has always been set by man, மரித்து போன இடத்திலே இருக்கிறவன். there's something that always in a rejected place. கர்த்தர் சொல்கிறார், That is what God says. பிள்ளைகளே, Yes, children. மரித்து போன சூழ்நிலையில் இருக்கிறார். You are in a dead situation. மரித்து போன இடத்திலே தான் இருக்கிறார். You are in a dead valley. ஒரு சூழ்நிலையோ But your situation மனிதனால் நிந்திக்கப்பட்ட சூழ்நிலை. is a situation where man is persecuting and rejecting you. ஒரு சூழ்நிலையோ And your situation மனிதனால் அவமதிக்கப்படுகிற சூழ்நிலை. is a situation where man is humiliating you. ஆண்டவர் சொல்கிறார், And God says, உண்மைதான். yes, it's true. நிந்திக்கப்பட்டார். You have been stabbed. அவமதிக்கப்பட்டார். You have been humiliated. நீ மரித்து போன இடத்திலே தான் இருக்கிறார். Yes, you are in a dead valley. ஆனா உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். And God is speaking to you right now. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். To you the Lord is speaking. யோவான் புத்தகத்திலே In the book of John, 19ஆம் அதிகாரம் சொல்கிறது. chapter 19, it says, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து our Lord Jesus Christ, மரித்து போன இடத்தை கொள்காரத்தாய் இருந்தார். and even though in the Golgotha, மனுஷனால் நிந்திக்கப்பட்ட சூழ்நிலை சிலுவையிலே அறைந்தார். even though Jesus was hanging on the cross rejected by man, அதே ஆண்டவர் சொல்கிறார், saying, God says, உன் இடத்தை நான் எடுத்தேன். I took your place. உன் நோயை நான் சுமந்தேன் அல்லவா? He said that I bear your sickness, உன் வறுமையை நான் சுமந்தேன் அல்லவா? and I bear your suffering. பாடுகளை நான் சுமந்தேன் He அல்லவா? said that I bear all your suffering. நான் உனக்காக மரித்தேன் அல்லவா? He said that I died for you. நான் உனக்காக உயிரோடு வந்தேன் அல்லவா? He said I resurrected for you. பிள்ளைகளே, Dear children, நமக்கு இருக்கிற ஒரு சிலுவை, and we have one cross, நமக்கு இருக்கிற ஒரு தேவன், we have one God, நமக்கு இருக்கிற ஒரு தேவகுமாரன். and we have only one Son of God, அவரே நமக்கு புழுச்சாய் வாழ்ந்தார். and He is the one, அவரே நமக்கு புழுவாய் இருந்தார். and He became the world, அவருடைய சூழ்நிலை ஜெயித்தார். but He overcome that situation. அவருடைய பயணத்தை அவர் ஜெயித்தார். He overcome the test. கர்த்தர் சொல்கிறார், The Lord says, நான் ஜெயித்த ஆண்டவர், I am the God who overcome. நான் உனக்காக துணையாய் நின்று, I will be your help. நான் உனக்கு துணையாய் இருந்து, I will be your help உனக்கு உதவி செய்து, and help you. நான் சொல்கிறேன், I say, பயப்படாதே, do not worry. பயப்படாதே. Do not worry. குச்சியே, Little world, பயப்படுகிறாயா? are you worried? புழுவாய், Hello world, அவமதிக்கப்படுகிறாயா? are you being rejected? பயப்படாதே. Do not worry. இயேசு, இயேசு,
பிள்ளைகளே, சூழலை பார்க்கிறோம். Then the situation. ஆண்டவர் பிள்ளையா. Our God is great God. Our God is great God. அவரே உன்னை பார்த்து சொல்கிறார். The God says to you, பிரியவனானவரே, கண்டே. I saw your great wilderness. இந்த நாளுக்கு From today onwards, சொந்த குரல் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் from everyone under the voice of my throne, இயேசுவே சொல்கிறார். the Lord God says, நானே உனக்கு துணையாக இருக்கப் போகிறேன். I will be your help. என் பிள்ளைகளே, The children of God, இந்த நாள் தொடங்கி from today onwards, நாவலே அறிக்கை confess it to your mouth சபத்திலே சொல் மகனே. and confess in your prayer உன் சூழலை பார்த்து நீ உச்சரி. and speak it to a situation. சூழலை பார்த்து நீ பேசு. Speak to your situation. இயேசுவின் பக்கத்தில் இருக்கும்போது When Christ Jesus in my midst, எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் and what kind of situation comes, பெரிய அழிவும் காற்று வந்தாலும் when all great rainstorm blows, வேறு திண்டிக்கப்பட்டாலும் no matter how much I've been persecuted, அவனுக்கு துணை செய்வார். God will be my help. தலையை நிமிர செய்வார். He exalts my head. கால்களை He சுகப்படுத்துவார். will strengthen my leg. பலப்படுத்துவார். He will comfort me. நான் சாத்தானை இடிப்பேன். I will strengthen Satan. சூழலை நான் ஜெயிப்பேன். I will overcome the situation. ஆரம்ப Because சர்ப்பத்தையும் தேனையும் இடிக்க and you met the Satan and Scorpion சர்ப்பத்தின் சாரம் and all the work of the enemy. அதிகாரம் வெல்ல And to overcome the work of the வல்லமை enemy. வெல்ல To overcome all the கிறிஸ்து powers. இயேசு But Jesus, எனக்கு துணையாக இருப்பார். but Jesus will be my help. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. தேவ பிள்ளைகளே, Dear children of God, கர்த்தர் சொல்லிய வார்த்தை this is the word that God is speaking. கர்த்தரின் வாயில் புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் And every word that proceeds from the mouth of the Lord, மறுபடியும் திரும்பாய் திரும்பாது when never written word, says the Bible. இயேசுயா சொல்கிறார், And Isaiah says, பயப்படாதே, do not worry, கர்த்தருக்கு துணையாக இருப்பார். God will be your help. தேவ பிள்ளைகளே, Dear children of God, மிகவும் சுருக்கமாய் very shortly மிகவும் வேகமாய் and very quickly, பேசி முடிக்க விரும்புகிறேன். I would like to end the message. தேவ வார்த்தையிலே In the word of God, நானும் நீங்களும் கை கொண்டு போதிக்கிற வார்த்தையிலே the word that I and you have been holding and preaching, நானும் நீங்களும் பைபிள் சுமக்கிற வார்த்தையே the word that I and you have been carrying, தேவ வார்த்தை சான்று பேச விரும்புகிறேன். I would like to speak based on the word of God. என் முதல் குறிப்பு, My first point is, யாக்கோப்பின் ஒரு பக்தர் இருந்தார். there is a man called Jacob. யாக்கோப் Jacob. யாக்கோப் என்று சொன்னார், When you speak about Jacob, ஏதாவது குறித்து எழுதுகிறவர். the one who something to lift up for something. ராஜா சொல்கிறார், Something. அப்புறம் ஏதாவது குறித்து எழுதுகிறவர். There is someone who owns something to come out. அவன் பிறக்கும் போது அவன் பிரேதற்காக துணிக்கால குறித்து எழுதுகிறார். And even when he brought his own his brother's slave that came out. ஒவ்வொரு சூழ்நிலை ஏதாவது குறித்து தான் எழுதுகிறார். And he somehow holds something to come out. தகப்பன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அவன் சொந்த தாயான குரலை கேட்டு குறித்து எழுதுகிறார். And for him to receive the blessing from the Father, he heeded to the voice of the mother, and then he got the blessing. அதே யாக்கோப் The same Jacob, அவனால வென்றவன், the one who overcome his father-in-law, ஒவ்வொரு சூழ்நிலை வென்றவன், the one who overcome all the situation, ஒவ்வொரு போராட்டத்தை வென்றவன், the one who overcome all the problems. அப்படிப்பட்ட பக்தன். Such a man. அதே வேத புஸ்தகம் சொல்லுகிறது, The same Bible says, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் Genesis chapter 32, 22ஆம் வசனம் verse 22, துவங்கும் 32ஆம் வாக்கியம் வரை and from 32 onwards. வேத வசனம் சொல்லுகிறது, The word of God says, இந்த யாக்கோப் it's Jacob, இந்த யாக்கோப் it's Jacob, இந்த யாக்கோபோ and it's Jacob. he gone to a place of fear. அவன் ஒரு வேதனை, ஒரு பயத்தின் சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறான். மிகவும் பயந்த சூழ்நிலை கடந்து போகிறார். He's going through a place of fear. வியாகுலம் அடைகிறான். He was so disturbed, அவனோ அக்கிரித்து போகிறான். and he stumbled and was so disturbed. அவன் கேட்கும்போது When he heard that, வேத வசனம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 32 verse 7 says, அவன் கேட்கிறான். he heard அவன் சொந்த சகோதரன் அவனுக்கு விரோதமாய் வருகிறான். his brother is coming against him. அவன் கேட்கும்போது When he heard that, அவனோ மிகவும் பயமடைந்தான். he was so greatly afraid, பயந்த சூழ்நிலையிலே போகிறான். and he was going through a great situation of fear. Yes, children, இந்த காலகட்டத்திலே in this situation, இந்த நாளிலே in these days, மிகவும் பயந்த சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். we are living with
fear. இதோ வேத புத்தகம் சொல்கிறது, As the word of God says, வேத புத்தகம் சொல்கிறது, the word of God says, சீடரோ the disciples, கதவை பூட்டிக் கொண்டு they shut the doors. பயத்தின் நிமித்தம் Because of the fear, கதவை பூட்டிக் கொண்டு shut the doors. உள்ளார வீட்டில் அமர்ந்து கொண்டார். They were sitting inside the house. ஆனால் ஆண்டவர் பெரிய ஆண்டவர், But God is great அவர் God. பெரிய ஆண்டவர். He's a true God. கதவை பூட்டப்பட்டாலும் Even the door was locked. பயத்தில் இருக்கிற சூழலை பார்த்து And God saw the situation of fear. அவர் கதவை நின்று தட்டவில்லை. He never knocked at the door. அவர் நடுவிலே தோன்றினார் சொன்னார். And he appeared in your need. தேவசனே, Children of God. நீ பயந்து போனார், Even though you are in fear, அக்கறைத்து போனார். you are still in your fear. நம் ஆண்டவரோ But our God, வெளியே நின்று கதவை தட்டவில்லை. not that God sent outside அவருக்குள் God. நடுவிலே God in your need. தோன்றி He appeared. உன் ஆக்கினை அகற்றி And he removed your sin. And he said, எப்படியே children, பயப்படாதே. fear. நான் உயிரோடு இருக்கிறேனவா? Even I'm alive. நான் உயிரோடு இருக்கிறேனவா? I'm alive. நான் உயிரோடு இருக்கிறேனவா? பயப்படாதே. நான் உனக்கு துணை செய்வேன். I will help you. ஹல்லேலூயா. Hallelujah. யாக்கோபின் பக்தன் And this man called Jacob. பயந்து சூழ்நிலை அவன் ஏதாவது புதிய காரியத்தை செய்கிறான். And so in fear he planned something big. அவன் என்ன செய்கிறான் ஆண்டவரே? And he said, what to do? ஏதாவது குடித்து நான் ஏறி வந்தேன். And I somehow came up. இப்போது But now நான் தனித்துக் கொண்டே நிற்கிறேன். I'm alone. குடிக்கிறதுக்கு ஒரு மரம் இல்ல, And it's not even a tree to hold on. குடிக்கிறதுக்கு ஒரு சக்தி அல்ல, I don't even have the strength to hold on. யுத்தம் செய்கிறதுக்கு பலன் அல்ல, And I don't even have the strength for better. முயற்சி செய்கிறதுக்கு சூழலை பார்த்து எனக்கு யோசனை அல்ல. And I even don't have the ideas to make and plan. தேவவசனம் சொல்கிறது, And the word of God says, 24ஆம் அதிகாரம் வசனம், and verse 24 says, 32ஆம் அதிகாரம், and chapter 32 verse 24, யாக்கோபு but Jacob, போராடி ஜெபித்தான். and he wrestled and overcome, போராடி ஜெபித்தான். and he wrestled and prayed. ஓசியா புத்தகம் சொல்கிறது, As the book of Isaiah says, 12ஆம் அதிகாரம், chapter 12, 3ஆம் வசனம், verse 3, 4ஆம் வசனம் சொல்கிறது, and verse 4 says, இந்த யாக்கோபு it's Jacob. இருக்கிற பலன் பயன்படுத்தி He used all the strength he had கண்ணீரோடு with tears, போராடினார். and he wrestled, போராடினார். he wrestled, he போராடினார். wrestled. தேவ பிள்ளைகளே, Children of God, அதிக நாட்களெல்லாம் all our days, கண்ணீரோடு with your tears, இருக்கிற பலத்தோடு with all the strength that you have, ஜெபித்தார். you pray, நீ போராடினார். you wrestle, இருக்கிற பலன் பயன்படுத்தி நீ you போராடினார். use all the strength that you wrestle, உன்னை பார்த்தார். and to you the Lord says, வேதவசனம் சொல்கிறது, and the Lord God says, இந்த போராடி முடிந்த பின்பு, after the struggle, போராடி முடிந்த பின்பு, after the end of the struggle, 31ஆம் வசனம் சொல்கிறது, verse 31 says, யாக்கோபு Jacob, அவன் ஜெபத்தை கைவிட்டு செல்லும்போது, as he completed prayer and he depart, அதே புத்தகம் சொல்கிறது, the same book says, அவனோ and he, போராடி போராடி ஜெபிக்க நிமித்தம், and because he struggled and wrestled and prayed, பலனை பயன்படுத்திய நிமித்தம், because he used all the strength that he had, கிறிஸ்து இயேசு, like Jesus, நம்முடைய சூரியனார் கிறிஸ்து இயேசு, and our Lord Jesus Christ, 31ஆம் வசனம் சொல்கிறது, and verse 31 says, யாக்கோபு சென்றபோது, and Jacob went, சூரியனுக்கு நேராக சென்றபோது, and went towards the sun, கிறிஸ்து இயேசு, like Jesus, நம்முடைய சூரியனார் கிறிஸ்து இயேசு, and the Lord Jesus our Son, யாக்கோபுக்கு நேராக, and towards Jacob, யாக்கோபுக்கு நேராக, towards Jacob, யாக்கோபுக்கு நேராக, towards Jacob, கிறிஸ்து இயேசு உயிர்த்தினார். and Jesus Christ shined towards Jacob. இயேசு வெளிப்பட்டார். Jesus will reveal தேவ himself. பிள்ளைகளே, Children of God, இந்த நாள் தொடங்கி from today onwards, நீ கண்ணீர் விட்டு ஜெபித்த நிமித்தம், and because you have cried and prayed, அதை பூட்டிக் கொண்டு ஜெபித்து போராடி நிமித்தம், because you shut your door and prayed, உன்னை பார்த்து கிறிஸ்து and சொல்கிறார், Christ Jesus is speaking to you, உன்னை பார்த்து இயேசு சொல்கிறார், Christ Jesus is speaking to you, எப்படிப்பட்ட பிள்ளைகளை செய்ய and போகிறார்? you know what kind of answer the Lord is going to give? கிறிஸ்து இயேசு Christ Jesus, ஒரு புதிய சூரியனார், as a bright morning star, நீதி சூரியனார், as a righteous star, அவர் உதிக்கிறான் போகிறார், and he's going to shine in the rising உதிக்கிறான் sun, போகிறார். he's going to shine, மலாக்கி புத்தகம் சொல்கிறது, and Malachi says, 4ஆம் அதிகாரம் chapter 4, 2, 3 வசனம் சொல்கிறது, verse 2 and 3 says, ஒரு
going to be such a help for you. காரணம் யாக்கோபின் தேவன் Because the God of Jacob நம்முடைய தேவன் is our God. இஸ்ரவேல் தேவன் The God of Israel நம்முடைய தேவன் is our God. கர்த்தர் சொல்கிறார் And the God says, மரண இருள் பலத்தை நடந்தா even you walk through the valley of the shadow of death, பயப்படாதே do not worry. கிறிஸ்து இயேசுவே Because Christ Jesus, புதிய சூரியனை உதிப்பார் He will shine the sun of righteousness. நமக்காக உதிக்கும்போது When He shines for you, புதிய சூரிய நிழலிலே in the shade of the sun of righteousness, சங்கீத புத்தகம் சொல்கிறது the psalm says, அந்த புதிய சூரிய நிழலிலே in the shade of the sun of நீ righteousness, கைகூடுவாய் you will rejoice. You will rejoice. கைகூடான் போகிறாய் You will rejoice. சிலரே Dear children, போன நாள் பார்த்து நீ கலங்காத do not worry about the past days. விட்டு போன காரியத்தை பார்த்து நீ சஞ்சலம் அடையாதே So do not worry about the things that left from you. Do not worry. துணை பார்த்து நான் சொல்லுகிறார் God is speaking right to you. கண்ணீருக்கு பதிலாக Instead of your tears, ஜெபத்துக்கு பதிலாக it's for your answer of your prayer. நான் தொடங்கி From today onwards, எங்கெல்லாம் செல்கிறாயோ wherever you go, கிறிஸ்து இயேசுவே புதிய சூரியனாய் இருப்பார் Christ Jesus will be the sun of righteousness. சூரியனிலே தங்கும்போது And when you stay in the shade of the righteousness, you will rejoice. You will rejoice. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன் I would like to end very quickly. கடைசி குறிப்பாக இருக்கிற வார்த்தை And my last point is, கடைசி குறிப்பாக இருக்கிற வார்த்தை and my second last point, 2 நாளாகும் 2 Chronicles, 2ஆம் அதிகாரம் chapter 20, 22ஆம் வசனம் சொல்கிறோம் verse 22. பல பரிசுத்தவான்கள் Many holy saints, பல 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 நேரம் நம்மளும் வாசிச்சிருக்கோம் and many of you we have read this scripture, தியானிக்கிறோம் we have meditated, பல நாள் பல வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் and many times we have heard it. ஆனா நான் விசுவாசிக்கிறேன் But I believe கர்த்தர் the Lord, நம் ஆவியானவர் our Holy Spirit, உண்மையுள்ள ஆவியானவர் the faithful Holy Spirit, இந்த சூழலை பார்த்து பேசுகிற ஆண்டவர் the God who speaks to the situation. எடுத்துக்கொள்வோம் Let us listen to 2 Chronicles, 2ஆம் அதிகாரம் chapter 20, 10ஆம் வசனம் சொல்கிறது and the verse 10 says, யோசபாத் ராஜா இருக்கிறார் and there is a king called Jehoshaphat. யோசபாத் சொன்னார் When you speak about Jehoshaphat, கர்த்தரே எனக்கு நீதியாய் இருப்பார் God is my righteousness. God is my judge கர்த்தர் எனக்கு நியாயாதிபதியாய் இருப்பார். God will vindicate me கர்த்தர் எனக்கு நியாயம் விசாரிப்பார். யோசபாத் ராஜா This king Jehoshaphat, இப்படிப்பட்ட சூழலை கடந்து போகிறார் he is going through such a situation. அதே அதிகாரத்திலே The same chapter, 19ஆம் அதிகாரத்திலே chapter 19, சொல்கிறது it says that, யோசபாத் கூறுகிறார் and Jehoshaphat said, உரைக்கிறார் he speaks and says, இயேசு கிறிஸ்து இயேசு தேவன் உங்களுக்கு பட்சத்திலே இருப்பார் the Christ, our Lord God Jesus will be in your midst. கர்த்தருக்கு துணையாய் இருப்பார் God will be in your midst. அப்படிப்பட்ட விசுவாசமுள்ள யோசபாத்துக்கு Such a great faith that Jehoshaphat had, ஒரு சூழலை கடந்து போகிறார் but yet he's going through such a situation. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது In chapter 20 verse 10 says, மோவாபும் there's a Moabites, அம்மோனும் Ammonites, மோசியரும் and the Mount Seir. யூதாவுக்கு விரோதமாய் எழும்பி வரார்கள் They're coming against Judah. யோசபாத்துக்கு விரோதமாய் எழும்பி வரார்கள் They're coming against Jehoshaphat. யோசபாத் பார்த்து கலங்கினார் So Jehoshaphat was so terrified. 12ஆம் வசனம் சொல்கிறது And verse 16 says, இந்த யோசபாத்தோ and this Jehoshaphat, கர்த்தரை நம்பிய யோசபாத்தோ Jehoshaphat trusted the Lord. கிறிஸ்து இயேசுவை பார்த்து And he looked unto the Lord and said, அவர் புலம்புகிறார் he cried and he grumbled and said, தெய்வமே oh Lord, என் தகப்பனின் தேவனே Lord of my father, வானத்திலே இருக்கிற தேவனே Lord of sin and throne, சகலத்தையும் ஆளுகை செய்கிற தெய்வமே control of everything, சகல தேசமும் ஆட்சி செய்கிற தெய்வமே God who read all the earth. எனக்கு பலனில்லையப்பா I have no more strength, O Lord. எனக்கு பலனில்லப்பா I have no more strength. இந்த சூழலை ஜெயிக்கிற பலனில்லை I have no strength to overcome this situation. சூழலை ஜெயிக்க எனக்கு சக்தி இல்லை புத்தி இல்லை I don't have the strength and knowledge to overcome this situation. சூழலை ஜெயிக்க எதுவும் செய்ய தெரியவில்லையப்பா I don't know what to do in this situation. தகப்பனே Oh Father, என்ன நான் செய்யணும் what should I do? நீங்க நான் போகணும் Where should I go? பேசுங்கப்பா Speak, Lord. Please. Please. பேசுங்கப்பா Speak, Lord. போராடி சூழலை கடந்து போகிறார் And he cried to the Lord and went through. பிள்ளைகளே Dear children of God, அப்படிப்பட்ட
கண்ணீரல்ல We don't even have tears to cry. புலம்புறதுக்கு குரல் இல்ல We don't even have a voice to speak out. பேசுறதுக்கு வார்த்தை இல்ல We don't even have words to speak out. சூழ்நிலை விவரித்துக்கு அர்த்தமும் இல்ல And you don't even know how to explain our situation. Dear children, அப்படிப்பட்ட சூழ்நிலை in such a situation, and Josaphat, the king Josaphat, is going through. But this man, this king, he did something profound. Dear children of God, when you do this, because of what you are doing, God is going to be your help. The same verse says, verse 12 says, yes, it's true. When you look around the situation, when you meditate on the situation, my heart is stumbled. My heart is wonders. But Josaphat said, the same verse says, when his eye was upon the Lord, the children of God, when you not look at the situation, from today onwards, look unto the Lord Jesus Christ and the cross. Look unto the Lord Jesus who began the race and completed. When you look unto the Jesus, when you look and call upon the Lord Jesus, when you look and call upon the Lord Jesus, the God who gave strength to Samson, the God who held the breath of Samson, the same God said, Moses of man, there is a word coming towards you. I am the God who heard your prayer, the God who saw your tears, and God has seen you, and God, and there is a word coming to a situation, there is a word coming to place of God, and the word is precious word, and the word is a double-edged sword, and the word is Hebrews says, chapter 1, verse 3, and the word is strength and power, and there is a power and strength to the word, and everything, and he's controlling, and he's upholding, and the word of God is coming towards you, and the word of God is coming towards you. Dear children, don't worry. Are you getting Ammonites? And the Egyptians? How can you know how great is the situation? The word is proceeding coming out of you. Dear children, for those who are hearing my voice, and not the man of God speaking to you, from this moment onwards, in this moment, you lift up your hand, and your eye, look over the Lord Jesus Christ. Look over the Lord Jesus Christ. There's the word coming towards you. There's the word coming towards you. There's the word coming towards you. Lift your hands. Bring me the tongue. Bring me the praise. Bring me the praise for praise. And begin to praise the Lord. Begin to praise the Lord. Begin to praise the Lord. We
Because you look upon the Lord Jesus Christ. From today onwards. From today onwards. God is able to change the valley of death for you. The same word says, chapter 20 verse 26 says, God changed the valley of death. And God changed it to Barakah. God changed the valley of death to the valley of Barakah. Dear children of God, are you in glory and you have been suffered because of the situation? Are you crying and weeping because there's nothing for you? That is a Barakah for you. Because you have looked unto the Lord Jesus. You have the blessing that Christ Jesus gives you. And God is greater than your situation. And the same verse says, because you look unto the Lord Jesus Christ, God fought the battle for them. God fight the battle for them. Dear children, God is speaking to your situation. God is speaking in every aspect. Not only for your healing, not only for your strength, not only for your financial, not only for your financial. God will be your helper in every aspect. Only one thing you need to do, church. Praise, excellent prayer. Do not give up your prayer. Because of your prayer, the Lord Jesus Christ, Son of Righteousness, is going to shine for you. Just look unto the Lord Jesus Christ. Because you look unto the Lord Jesus. And because they look unto Him, their face will radiate. Psalm 34:5 says, because you look unto the Lord Jesus. And Jesus Christ is able to change the better blessing. Oh, great God we serve. Oh, what a great joy. Such a great God is here. And what I would like to say is, just look unto the Lord. Pray, children. God will be your helper. And I would like to say this. Isaiah 41 verse 16. Fear not, you worm of Jacob. You worm of Jacob. Even though you need to Gaga. Even though you are hanging on the cross. Christ Jesus will be your helper. In the end of victory. Do not be afraid. Do not stumble and struggle. God is still alive. It's just sweet unto you. It's not a other God. It's a loving Father. It's a God who hears our voice. The God who hears our groaning. The God who hears our tear voice. Let's close our eyes. Just lift both our hands and begin to pray.
நன்றி ஐயா. என் குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. அரசாள் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உத்தாம் சொல்லி ஓய்வெற்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். உங்க வார்த்தையை நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு சுமித்த வார்த்தை குறித்து ஆண்டவரே எவனும் வாழ வைக்கிறேன் அப்பா. நீங்க உண்மையோட ஆண்டவர். நீங்கள் பெரிய வல்லவர்களை கண்டு சூழலை பார்த்து ஏற்ற வார்த்தை மட்டும் இல்லாமல் ஆண்டவரே வார்த்தை தள்ளி ஜெயிக்க வைக்கிறீங்களா? அதுக்காக கூடான ஒரு சோதனம் அப்பா. உங்கள் போல யாரும் இல்லை. உங்கள் ஈடாக யாரும் இல்லை அப்பா. நீங்க உண்மையோட ஆண்டவர். அழைத்தவரோ உண்மையுள்ள ஆண்டவர். உண்மையிலானவரே அவர் புரிந்து கொள்கிறோம் அப்பா. புரிந்து கொள்கிறோம் அப்பா. நீங்க உண்மையுள்ள ஆண்டவர். அவ்வளவு தகப்பனே, ஒவ்வொரு வார்த்தையை கேட்டு ஆமீன் சொல்ல ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தை கொண்டு வார்த்தையானவரே கிரியையை நடைபெற கிருபை பாடும் போது கேட்கிற பிள்ளைகள் மட்டுமல்லாமல் கிரியைகளை செய்ய பிள்ளைகளாய் ஆண்டவரே நீங்க உபயோகப்படுத்திக் கொடுத்தால் நன்றி அப்பா. கிருபை நாதிக்கரம் பிள்ளைகள் சிரசுகள் அமரட்டும். சஞ்சலமும் பரிப்பும் அகன்று போவதாக நன்றி அப்பா. ஆண்டவரே வெள்ளமே இருந்தால் மாறாத ஆண்டவர், பேசி செய்கிற ஆண்டவர், உண்மையோட ஆண்டவர் அப்பா. தகப்பனே, வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே பிரசன்னத்துக்காக நன்றி. கிறிஸ்து இயேசுவே உங்கள் வார்த்தைக்காக நன்றி. நம்பிதான் இருக்கிறோம். நம்பி பிள்ளைகளுக்கு வார்த்தை குறித்து பலப்படுத்துகிறேன். நன்றி அப்பா. சொன்னார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி நிறைவேற்றுகிறோம், நன்றி உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு அருமையான தெய்வ வார்த்தை நாங்கள் கேட்டோம். தெய்வ வார்த்தை நம்ம பலப்படுத்துறதுக்காக அப்படி கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தி இருந்தால் கர்த்தர் உங்கள் வார்த்தையை உங்களுக்கு அற்புதம் செய்து கொண்டதால் உங்கள் சாட்சியை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இந்த இதே ஆராதனை ஞாயிறு 6 மணிக்கு நீங்கள் தொடர்ந்து எங்களை ஃபேஸ்புக்கில் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் பாருங்கள், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கர்த்தராகிய தேவன் அநேக காரியங்கள் அற்புதங்கள் செய்து கொண்டிருப்பார். நம் கர்த்தரை நேராய் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உறுப்புகளை கைவிட மாட்டார். நம்ம ஆராதனை நேரத்தில் கரெக்டாக 8 மணிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையாக லைவ் டெலிகாஸ்ட் ஆராதனை நடத்துவோம். அது மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு சாயங்காலம் லைவ் டெலிகாஸ்டை சாயங்கால ஆராதனை நாங்கள் வழக்கு கூடி நடைபெறுகிறோம். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்பி வைங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். God bless you.